டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிராக மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய போராட்டம். தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது பாஜக. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோர் நாளை திருச்சி வருகை. நடிகர் சிம்பு கூட நாளை அரசியலுக்கு வரலாம் என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கருத்து. யார் வந்தாலும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி எனவும் கருத்து. ராமதாசுடன் தான் சேர்ந்து பயணிக்க விரும்பினாலும் விசிக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என திருமாவளவன் கருத்து. பட்டியலின சமூக வாக்குகள் தாவேகாவிற்கு மாற வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை. விஜய் கட்சி ஆரம்பித்ததே தவறு என சீமான் பேச்சு. பழைய கட்சிகளுக்கு மாற்றாக கட்சி தொடங்கிய விஜய் அந்த கட்சிகளை எப்படி கூட்டணிக்கு அழைக்கிறார் எனவும் கேள்வி. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் தொழிலாளர் திருத்த சட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதன் காரணமாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகள், வாகனங்கள் உள்ளிட்டவை எல்லை பகுதியான கிளியக்காவிளையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் புதுச்சேரியிலும் ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவாரூரில் 10,000 லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வேலை நிறுத்தத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டுள்ளன. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 1% கூட நிதி ஒதுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தேர்தலை கருத்தில் கொண்டு கூட தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இன்று மாலை மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள பாஜக தேர்தல் வியூகங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் நாளை திருச்சி வருகின்றனர். இந்த வருகையின் போது தொகுதி பகிர்வு, தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இருக்கும் கட்சிகளின் செயல்பாடுகள் பிடிக்காமல் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக கூறும் நடிகர் விஜய் அந்த கட்சிகளுக்கே கூட்டணி ஆட்சி என்ற ஆஃபரை எப்படி கொடுக்கிறார் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பழைய கட்சிகள் ஊழல் கட்சிகள் என கூறும் அவர் அந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்க துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் விஜய் கட்சியே தொடங்கியிருக்க கூடாது எனவும் அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலை இன்று சரிந்துள்ளது. ஒரு சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 14,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 300 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர் சிம்பு கூட நாளை அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். தற்போது கூட ஒருவர் வந்திருக்கிறார் என நடிகர் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அவர், யார் வந்தாலும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ராமதாசுடன் நான் இணைந்து பயணிக்க விரும்பினாலும் அதை விசிக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ராமதாசுடன் விசிக இணைந்தால் தொண்டர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் பட்டியலின மக்களின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற வாய்ப்புள்ளதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். விஜய் ஒரு துரோகி என்றும் செங்கோட்டையன் ஒரு ஊழல்வாதி என்றும் விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விஜயை நம்பி யாரும் செலவு செய்ய வேண்டாம் என்றும், விஜய்க்கு தோல்வி பிடிக்காது என்றும், அவர் தோல்வி படங்களை எடுத்த தயாரிப்பாளர்களை கூட வீட்டில் சேர்க்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார். விஜய் தேர்தலில் தோற்றால் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிடுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.